மதுரையில் உள்ள LIC கிளை அலுவலக தீ விபத்தில் பெண் ஊழியர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட வழக்கில் அவர் கொலை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி மதுரையில் உள்ள LIC கிளை அலுவலகத்தின் 2வது தளத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் முதுநிலை கிளை மேலாளராக பணியாற்றி வந்த கல்யாணி நம்பி தீயில் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதற்கிடையே தனது தாயின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது மகன் லக்ஷ்மி நாராயணன் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். CCTV கேமராக்களை ஆய்வு செய்த போது அதே விபத்தில் காயமடைந்த ராம் என்பவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்ததால் நேற்று முன்தினம் அவரை விசாரிக்க தொடங்கினர். விசாரணையில் உதவி நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்த ராம் முறைகேடாக இருந்த ஆவணத்தை கல்யாணி நம்பி கண்டறிந்ததாக தெரிவித்துள்ளார். எனவே அந்த ஆவணங்களை எரித்து கொண்டிருந்த போது கல்யாணி நம்பி தடுக்க முயன்றதாகவும் இதனால் ஆத்திரத்தில் அவர் மீது பெட்ரோல் ஊற்றிவிட்டு கதவை பூட்டியதாகவும் போலீசாரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து ராமை கைது செய்த போலீசார் விசாரணையை தொடர்ந்து வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.